ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி போதி நர்சரி சார்பாக கலஞ்சோ செடியை பற்றி பார்க்கலாம். கலஞ்சோ செடியில் உள்ள பூக்கள் மிகவும் அழகாக இருக்கும். கலஞ்சோவில் சிவப்பு, ரோஸ், மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை கலரில் பூக்கள் பூக்கும். கலஞ்சோவின் இலைகள் கரும்பச்சை நிறமாகவும் தடிமனான மெழுகு போன்றும் இருக்கும். இது 26 இதழ்கள் கொண்டது. கலஞ்சோவின் பூர்வீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் தான். கலஞ்சோ செடி பூக்கும் தாவரமாகும். இது குளிர் பிரதேசங்களில் நன்று வளரக்கூடியது. நம் நாட்டு கிளைமேட்டுக்கு கலஞ்சோ செடி சுமாராக தான் வளரும். எப்போதும் செடி வைக்கும் முன் துவாரங்கள் உள்ள தொட்டியை நாம் தேர்வு செய்யணும். ஏன்னா தண்ணீர் வேர்களை சுற்றி தேங்கி நிற்காமல் துவாரங்கள் வழியாக வெளியில் வந்துவிடும். கலஞ்சோ செடிக்கு மண்கலவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் 2 பங்கும், செம்மண் 1 பங்கும், ஆர்கானிக் சிறிதளவும், கோகோபிட் சிறிதளவும் கலந்து வைக்கணும். கலஞ்சோ செடியை நட்டு வைத்தவுடன் தண்ணீர் ஊற்றணும். தண்ணீர் மண்ணின் மேற்புறம் காய்ந்திருப்பதை அறிந்து பின்னர் தண்ணீர் விட வேண்டும். கலஞ்சோ செடிக்கு 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் விடலாம். கலஞ்சோ செடியில் மலரும் பூக்கள் 4 மாதம் வரை இருக்கும். இந்த செடி சக்குலண்ட் வகையை சேர்ந்தது. இந்த செடி இலையில் தண்ணீரை சேமித்து வைத்துக்கொள்ளும். இந்த செடிக்கு இலைகள் மேல் தண்ணீர் விடாமல் நாம் தண்ணீர் ஊற்றணும். ஏன்னா இலைகள் மேலே தண்ணீர் பட்டதுன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் இலைகளில் படாமல் நாம் தண்ணி விடணும். இந்த செடி பார்ப்பதற்கு பிளாஸ்டிக் செடி போன்று அழகாக இருக்கும். கலஞ்சோ செடியில் பூக்கள் வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும். இதன் பூக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும். ஆனால் இந்த பூக்களில் மனம் இருக்காது. காலை வெயிலிலோ அல்லது மாலை வெயிலிலோ படும்படி கலஞ்சோ செடியை வைக்கணும். கலஞ்சோ செடியை எப்போது பூக்களை பூக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இறுதியில் பூக்கும். இந்த கலஞ்சோ செடி எப்போது வீணாகும் அப்படின்னு பார்த்தா அதிக தண்ணீர் ஊற்றுவதனால வேரழுகள் வந்து வீணாகிறது. அதனால் நம்ம இந்த செடிக்கு அதிக தண்ணீர் ஊற்றக்கூடாது. கலஞ்சோ செடியை எப்படி உருவாக்கலாம்னு பார்த்திங்கன்னா இலை, தண்டு, வேர் இதன் மூலம் நாம் ப்ரொபகேட் பண்ணலாம். இந்த கலஞ்சோ செடியை எப்போ ப்ரொபகேட் பண்ணணும்னா பிப்ரவரி எண்டுலேருந்து மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கு அதற்குள்ளே நாம் ப்ரொபகேட் பண்ணலாம். கலஞ்சோ செடியோட தண்டை கட் பண்ணி வைக்கும் பொழுது 30 நாளில் வேர் பிடித்து நன்றாக வளர்ந்து வரும். கலஞ்சோ செடிக்கு உரம் எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா 2 மாதத்திற்கு ஒரு முறை நாம் உரம் கொடுக்கலாம். NPK இந்த உரத்தை நாம் போடலாம். அது எப்படி போடணும்னா 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் அளவு கலந்து கொடுக்கலாம். கலஞ்சோ செடியை நாம் மற்றவருக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம். இப்போ தான் இந்த சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதற்கான விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். நன்றி, வணக்கம்.